வாழ்நாளின் மிக முக்கியமான மனிதனாக நான் பார்ப்பேன். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது கிருஷ்ணவேணி தியேட்டரில் ஒரு படம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எனக்கு போக அப்படியே அவ்வளோ என்ன எல்லாருமே சொல்கிறாங்க அந்த படம் படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நைட் ஷோ போனேன். அது 11வது நாள் நினைக்கிறேன் அந்த படம். அந்த படத்தை பார்த்துட்டு நான் உட்காந்துருந்தேன். அந்த தியேட்டரே எந்திரிச்சு கிளாப் பண்ணுச்சு. ஸ்டாண்டிங் ஓவேஷன் வந்து யூரோப்புக்கு சொந்தமானது. பெரிய பெரிய சிம்ஃபோனிஸை கேட்டுட்டு ஸ்டாண்டிங் ஓவேஷன் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு திரைப்படத்தை பார்த்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் பண்ணாங்க. நான் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தேன். இந்த உலகத்தை மிகவும் அழகாக ஆக்கி கொண்டிருக்கிற சினிமாவை கற்றுக் கொடுத்துருக்கிற என் பாலாவை நான் மேடை கலைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிஸ்கின் இளையராஜா சாரை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் இளையராஜா சார் மிஸ்கினை பற்றி என்கிட்ட சொன்ன ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. அப்போ எனக்கு மிஸ்கின் படம் ரிலீஸ் ஆனதெல்லாம் தெரியாது, இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு தெரியாது. முதல் படம் நான் என்னோட சாங் ரெக்கார்டிங்காக போயிருந்தேன். அப்போது ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஷூ சம்மந்தமே இல்லாமல் ஒரு டிஷர்ட் போட்டு குறுகுன்னு இந்த பக்கம் போய் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன். நான் போனதுக்கப்புறம் கேட்டேன், சார்ட்ஸ் போட்டு யார் பேர் மிஸ்கின், அவனை பற்றி சாதாரண மேடை போட்டாத, அவன் பெரிய இன்டலெக்சுவல். அவர் எந்த இடத்துல சொன்னார்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவன்ட்டு நெருங்கி பழகினதுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையிலே இவன் ஒரு இன்னொரு டெவிலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அவனோட ஃபோன் நம்பரே நான் ஓல்ஸ் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது ஓனாய். இதுக்கு மேலே நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு, ஆனால் அடுத்தடுத்து நிறைய பேச வர்றதுனால நிறுத்திக்கிறேன். ஆதித்யா வாழ்த்துக்கு, அனைவருக்கும் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கு. நான் வந்து 2 டைரக்டர்கிட்ட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டண்டாக. 10 படம் பண்ணிட்டு இந்த படத்தில் வடங்கானில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த பெருமையை எனக்கு கொடுத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை, டைரக்டராகவே ஒர்க் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் ஒரு சீன் பண்ணால் நீயே கம்போஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு போர் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஓகே அப்படின்னு சொன்னேன். வித்தியாசமான கம்போஸிங்காக இருந்துச்சு, ஓகேன்னு சொன்னேன். அப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடியாந்தேன். வந்து பக்கத்தில் வந்து இன்னொரு தடவை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஓகே அப்படின்னு. திரும்ப பாதி நல்லா தானடா இருக்குன்னா, இல்லை அந்த எத்தாப்பில் அது மொத்தம் ஒரு 20 பேர் இருக்காங்க ஆர்டிஸ்ட்டு. இவன் வந்து கூலிங் கிளாஸை கட்டிட்டு ஒரு கையை கட்டிட்டு குனிஞ்சு நிற்கணும், அவ்வளோதான். அந்த ஷாட்டில் எதுவுமே பேசக்கூடாது. ஆனால் அந்த குனிஞ்சு இருக்கிற அந்த ஷாட்லேயே ஏன் இப்போ திரும்ப வந்து இன்னொரு கேட்குற மாதிரி கேட்குறானான்னு பார்த்தா ஒரு பொண்ணு மட்டும் லேசாக கண்ணை ஆடி இருக்கு. அது கேமரா பார்க்குற மாதிரி தெரியுது. இவனை குனிஞ்சு தானே நிற்க சொன்னேன், இவன் எதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அப்படி குனிஞ்சிட்டு யார் என்ன பண்ணுறான்றத லெங்க்தி ஷாட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறான். அப்படி ஒரு ஷார்ப்பான ஆளுவேன். அந்த சம்பவத்தை நினச்சா எனக்கு ஒரு வாரம் வந்து ரொம்ப பொறாமையாக இருந்தது. இவன் நினச்சி இப்படி இருக்கிறான் இவ்வளோ ஷார்ப்பாக, நம்ம ஒன்றுமே இல்லையே இவனுக்கு முன்னாடி அப்படின்னு தோணுச்சு. நிஜமாகவே இவனுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை. கடவுளுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். என் பாலா என் அண்ணனுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ பாலா. ஃபோட்டோவா? இந்த பிஆர்ஓ வேலையை தாங்க முடியலையப்பா. தேங்க்யூ.